வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி நம்ம நாகபுரம் கார்டனில் லைட்டாக கொஞ்சமாக நான் சுற்றி காமிக்க போகிறேன். நீங்கள் கேட்டுக்கிட்டதுனால செடி பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் பூக்காமல் இருந்தது. அதுக்கு சின்னதாக ஒரு உரம் கொடுத்தேன். வாடிக்கையாக நான் எப்போவுமே கொடுக்குற உரம் தான். நீங்களும் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய பூக்கும். இதுக்கு நாங்கள் எந்த விதமான கெமிக்கல் சம்மந்தப்பட்ட எந்த உரமும் ரோஜா பூக்கு கொடுக்குறதே கிடையாது. கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா செடி வாங்கிட்டு வந்து நட்டதுலேருந்து அப்படியே விட்டுட்டோம். நல்லா புது தளவு இருந்தது, ஆனால் மொட்டுக்களை வராமல் இருந்தது. அதுக்கு பிறகு நம்மளோட ட்ரிக்கு, ஒரு ரகசியம் என்னென்னா, சோறு வடிக்கிற கஞ்சி இருக்கு இல்லையா, அந்த கஞ்சியில் நல்ல புளிச்ச மோர் கலந்து அதை ஸ்ப்ரே பண்ணி விடணும். இது மட்டும்தான் ரோஜா பூக்களுக்கு மட்டும்தான். இங்கே இருக்கிற மற்ற செடிகள் எதுக்குமே நான் எந்த விதமான உரங்களோ எதுவுமே கொடுக்கறது இல்லை. மாட்டு எருவு, இங்கே நம்ம பசுமாட்டு எருவு இருக்கு இல்லையா, அது நாங்கள் மண்ணிலேயே கலந்த பிறகு தான் செடிகள் நடுறது. அதனால செடிகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். ரோஜா பூக்கு மட்டும் கொஞ்சம் மோரும் வடித்த தண்ணியும் சேர்த்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி பூக்கள் பூச்சிகள் இல்லாமல் நல்ல தெளிவாக இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இலைகளெல்லாம் புது தளர்வு கொடுக்கும். இப்போ கோழிகள் கொஞ்சம் அநியாயம் பண்ணுது நம்ம நாகபுரத்தில். அதுதான் சில பூக்களை கொத்தி வச்சுருக்கு. ஆனால் மலர்ந்துருச்சுன்னா தெளிவாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய செண்பகப்பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வெளியில் போயிட்டேன், பார்க்கல. இப்போ பார்த்தேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரே செடி, இந்த செடியில் அவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது, அவ்வளோ பூக்கள் இருக்குது. செண்பகப்பூவினுடைய வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ மணமாக இருக்கும். தேவலோக மலர் இது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு செடியும் மட்டும் பூத்துருக்காங்க. மற்ற எல்லாமே பூக்க தயாராக இருக்காங்க. அவங்க எல்லாம் பூத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நாகபுரத்துக்கு பூக்களுக்கு பஞ்சமே இருக்காது. இப்போவும் காலையில் அம்மாவங்களுக்கு பூஜைக்கு போதும் போதும் என்ற அளவுக்கு நாகபுரத்தில் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பூக்கள் பார்த்திங்கன்னா பறிக்கும் போதே உதிர்ந்து பாருங்களேன். ஏன்னா நான் வெளியில் போயிட்டேன், பார்க்கல. இல்லைன்னா பறித்து அம்மாவங்களுக்கு வச்சுருப்பேன். பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோ அழகு. பறிக்கும் போதே அவ்வளோ மனமும் கூட. நிறைய பூத்துருக்காங்க. இந்த மரம் இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே செண்பகம் தான். நம்ம நாகபுரத்தில் செண்பகம், பவளமல்லி, அப்புறம் பாரிஜாதம் இது அதிகமாக இருக்கும். அந்த வகையில் செண்பகம் இவ்வளோ பூத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப குட்டி செடி தான், வாங்கி வச்சு ஒரு 1.5 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளே பூத்துட்டாங்க. பக்கத்தில் பாருங்களேன், நம்ம ரெட் கொய்யா எவ்வளோ அழகாக பூத்துருக்காங்கன்னு. பார்க்குறதுக்கு அந்த கொய்யாவோட பூ பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இது முதல்ல காப்பு முடிஞ்சு இப்போ 2வதாக நிறைய பிஞ்சு பூவெல்லாம் எடுத்திருக்காங்க. என்ன ஒரு சேடான ஒரு விஷயம்னா, 2 கொய்யா மரம் வச்சோம். ஒன்று அழகாக பூக்குது, காய்க்குது. பக்கத்தில் இருக்கிற மரம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏதாவது வேரில் எதுவும் பிரச்சனையா என்னென்னு பார்த்திங்கன்னா தெரியும். ரொம்ப கவலையாக இருக்குது எனக்கு. ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணியாச்சு, ஆனால் இந்த மாதிரி தான் இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லுங்கள், ஏன் இப்படி இருக்காங்கன்னு. பார்த்திங்கன்னா இந்த செண்பக செடியும் அழகாக பூத்துட்டாங்க. செடியாக தாங்க இருக்குது, இனிமேல் மரமாக ஆகும். மரமானால் இன்னும் எவ்வளோ பூக்குமோ தெரியல எனக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரோஜா பூக்களெல்லாம். அப்புறம் பக்கத்தில் ஒரு செம்பருத்தி பாருங்கள். இந்த செம்பருத்தி மட்டும் நம்ம இடத்துல ஒரு 6-7 செம்பருத்தி செடிகள் இருக்குது. மரமாகவே மாறுது. பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். பக்கத்தில் நம்ம ஜாதி பூச்செடி டெய்லி பூத்து குலுங்கிட்டே இருக்காங்க. நான் தான் பறிக்கிறதே இல்லை, கொஞ்சம் நிறையா பூக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. செம்பருத்தி செடி எல்லாமே பார்த்திங்கன்னா தரமாக நம்ம மண்ணுக்கு பெரிய பெரிய பூக்களாக அழகாக வந்துட்டுருக்காங்க. மொட்டுக்கள் செடி மேலே வரங்குள்ளேயே மொட்டுக்கள் அதிகமாக இருக்குது. ரொம்ப ஆரோக்கியமாக. இந்த செடி வாயில் நுழையலாது, அந்த ஒரு பேர் அந்த செடிக்கு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு முட்டை செம்பருத்தி. ஒரு 5 செம்பருத்தி சேர்ந்தா ஒரு பூ இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். தினமும் வராகிக்கு பூத்துக்கிட்டே இருக்கும், ஓய்வே கிடையாது. ஒரு நாள் கூட பூ இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காது. அப்புறம் நம்ம ரோஜா தோட்டம், மல்லிகை தோட்டம், இதுதான் எவ்வளோ முட்டுக்கள் இருக்குது. காலம்பரை அதிகாலையில் வராகிக்கும் நாகம்மாவுக்கும் பறிச்சாச்சு. இது மீதி இருக்குது. அப்புறம் மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா நாங்கள் இது கொடி மல்லிகை, கொடி வீசும். நிறையா பெருசாக கொடி வீசி பூக்கக்கூடிய மல்லிகை, நல்ல மணமாக இருக்கும். இதுதான் நம்ம நாட்டு மல்லி.
குட்டி குட்டியாக இருக்கும், மலர்ந்தா பெருசாக இருக்கும். வாசனை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும்.